நீங்க உங்க தம்பியும் அவர் சம்சாரமா வண்டியில போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. டேய் என்னடா என்னடாச்சு எப்படி விழுந்த? ஒன்றும் இல்லைண்ணே, முல்ல உள்ள பாருங்க. உனக்கு எதுவும் காயமாப்பா? எப்படி நடந்துச்சு என்னன்னு கொஞ்சம் விசாரிச்சு வாடா. ஐயா வண்டி இங்க நிக்கட்டும், நான் வந்து எடுத்துக்கிறேன். மாப்பிள என்ன ஆச்சு? ஏதோ ஆக்சிடென்ட் சொன்னாங்க. முல்லை மாப்பிள எங்க? முல்லைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. ஹலோ ஹலோ பார்வதி, ஆக்சிடென்டா? எப்போங்க? எப்படி? இப்போ முல்லை எங்க இருக்கா? மாப்பிளையும் முல்லையும் ஏதோ கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறப்ப அந்த ஆள் தள்ளி விட்டுட்டானே. அவங்க ஒழுங்கா தான்மா போயிட்டு இருந்திருக்காங்க. மாப்பிள மேல எந்த தப்பு இல்ல, எவனோ ஒருத்த வண்டியில வந்து இடிச்சிட்டு போயிருக்கான். ஐயோ, ஏங்க முல்லைக்கு எதுவும் ஆவல இல்லைங்க? ஏய் போன்லயே பேசிட்டு இருக்காத. முல்லை ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டாலாம். நான் இப்ப ஜீவா மாப்பிள கூட வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். நீ நேரா வீட்டுக்கு வந்துரு. சரிங்க, தோ இப்போ உடனே வந்துடுறேன். நீங்க வண்டி எடுங்க, நான் முல்லைய பார்க்கணும் முதல்ல. கஸ்தூரி, சொல்லுத்த. என்ன இன்னொரு ஃபோன் பண்ணிருக்க? நீ உடனே கிளம்பி ஜங்ஷனுக்கு வரியா? எந்த ஜங்ஷனுக்கு? அதாண்டி நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற பழக்கடை ஜங்ஷனுக்கு. என்னத்த ஏன் இப்படி பேசுற? உடம்பு சரியில்லையா? மாமா வீட்ல இல்லையா? அதெல்லாம் இல்ல, முதல்ல போய் முல்லைய பார்க்கணும். முல்லைய எதுக்கு போய் பார்க்கணும்? முல்லைக்கு என்னவா? ஐயோ, அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாண்டி. எத்த என்ன சொல்ற? எப்பத்த? அதெல்லாம் என்னன்னு தெரியலடி. அந்த மனுஷன் தான் ஃபோன் பண்ணாரு. நான் இப்ப இங்க வீட்ல இருந்து கிளம்பிட்டு இருக்கேன். அங்க வரைக்கும் ஒத்தையில போறதுக்கு எனக்கு தெம்பு இல்லடி. நீ கொஞ்சம் கூட வரியா? என்னத்த இப்படி கேக்குற? இந்தா கிளம்பி வரேன். அத்த பெரிய பிரச்சனை எதுவும் இல்லையே. ஐயோ, போனா தாண்டி தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. நீ வாயேன். சரித்த, சீக்கிரம் வா. இந்தா வரேன். அம்மா ஒன்றும் இல்லைம்மா, அழாதீங்க முதல்ல. என்னடா இதெல்லாம்? மீனா குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்து. இதை கொண்டு வரேன். அம்மாடி முல்லை. ஐயோ மாப்பிள, என்ன மாப்பிள இது? இவ்வளவு பெரிய கட்டு போட்டிருக்கீங்க. மாப்பிள அடி ரொம்ப பட்டிருக்கா? ஒன்றும் இல்லை மாமா, சின்ன அடி தான். என்ன மாப்பிள சின்ன அடிதாங்கிறீங்க, கை கால எல்லாம் கட்டு போட்டு வச்சிருக்கீங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, அங்கே பாருங்க. முல்லை அம்மாடி, என்னமாச்சு? ஐயோ அப்பா, என்னம்மா கையில எல்லாம் கட்டு போட்டிருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. சித்தப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க ஒண்ணும் பதறாதீங்க. பாரு முருகா, 2 பேரும் தடவையா கல்யாண வீட்டுக்கு கிளம்பி போனாங்க. யாரு கண்ணு பட்டுச்சோ, இப்படி ஆயிப்போச்சேடா. ஒன்றும் இல்லை மாமா, ஆஸ்பத்திரிலாம் போயிட்டு வந்தாச்சு. ஒரே வாரம் தான், காயம்லாம் ஆறிரும்னு சொல்லியிருக்காங்க. பதறாதீங்க. ஜீவா, எதுக்குடா ராத்திரி ஆக்சிடென்ட் ஆன விஷயத்த மாமாட்ட சொன்னேன்? எப்படி பதட்ட போறாரு? இல்லைண்ணே, மாமா விஷயம் கேள்விப்பட்டு அங்கே வந்தார். நான் எதேச்சியாக பார்த்தேன். அதான் முல்லை. சித்தி, அம்மா, முல்லை. சித்தி. பாத்தியா பார்வதி, முல்லை பிள்ளைக்கு எப்படி அடிபட்டிருக்குல்ல? ஐயோ, என்னாச்சு முல்லை? என்னடி இப்படி அடிபட்டிருக்கு? பெருசா ஏதாவது அடிபட்டிருக்கா? வலிக்குதா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அம்மாடி முல்லை, உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டதுல இருந்து என் உயிரை என் கையில இல்லடி. ஆஸ்பத்திரியில என்னம்மா சொன்னாங்க? ஒண்ணும் இல்ல சித்தி, ஒரு வாரத்துல காயெல்லாம் சரியாயிடும். ஆஸ்பத்திரியிலே தங்கி இருந்து ஒரு 2 நாள் நல்லா பார்த்துட்டு வந்திருக்கலாம்லம்மா. அத்தை, அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லைன்னு டாக்டரே சொல்லிட்டாரு. 2 நாளைக்கு ஒரு தடவை வந்து கட்டை பிரித்து மாற்றி கட்டினா போதும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. பாருங்க உங்க மருமகளை. எல்லாம் கண்ணுதான் பார்வதி. 2 பேரும் அம்புட்டு அழகா கிளம்பி கல்யாண வீட்டுக்கு போனாங்க. பார்த்தவங்க பூரா கண்ணு வச்சிருப்பாங்க. அதான் இப்படி ஆயிப்போச்சு.
ஏங்க எதிரு பார்த்து வண்டி ஓடிட்டு போகக்கூடாதா? இப்படியா கூட்டிட்டு போய் குப்புறக்கு தள்ளி விட்டு கூப்பிட்டு வந்திருப்பீங்க? அத்தாச்சி, அவங்க மேல ஒன்றும் தப்பு இல்லை. நிறைய உனக்கு ரத்தம் வந்துருச்சா? அதெல்லாம் இல்லம்மா. இந்த 2 காயம் தவிர வேற எங்கேயாவது அடிபட்டிருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா. காரைக்குடியில நல்ல ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி 2 நாள் இருந்து பார்த்துட்டு வந்திருக்கலாம்ல. டாக்டரே அட்மிட் ஆக சொல்லலை, அவரே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக சொல்கிறாரு. நம்மளே வம்படியாக அட்மிட் பண்ண முடியும்? ஏனே ஸ்கேன் எடுத்து பார்க்க வேண்டாமா? ஸ்கேனா? ஆமா அத்தை. அத்தை அதெல்லாம் எடுக்க சொல்லல. கஸ்தூரி, நீ ஏன் அப்படி பேசிக்கிருக்க? டாக்டர் அதெல்லாம் சொல்ல மாட்டாருன்னு நாம தான் எடுத்து பார்க்கணும். தலையில ஏதாவது அடிக்கடி பட்டுருந்துச்சுன்னா இப்ப தெரியாது, பின்னாடிதான் ஏதாவது பிரச்சனை வரும். அதெல்லாம் ஒன்றும் அடி வரல, ஏதாவது கிளப்பி விட்டுறாதீங்க. அத்தாச்சி, நான் தான் சொல்றேன்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு. நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இவங்களுக்கு ஏதாவது தலையில அடிபட்டிருக்குமா? ஜீவா, ரொம்ப வலிக்குதாம்மா? அண்ணா. ஏண்டா யார் என்னன்னு விசாரிச்சா? ம் ஆமாண்ணே, அங்கிட்டு போய் பேசுவோம். ம் கதிரு வா. மெதுவாடா. டேய் பார்த்து. தானம், ம். நீ மாமா எல்லாரோடையும் பேசிட்டு இந்த வந்துடுறேன். ம் சரிங்க மாமா. மாமா ஆ. இந்த வந்துடுறேன் மாமா. ஆ. நீ என்ன ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லைடா. ஜீவா போய் எதுவும் விசாரிச்சா இல்லையா? கதிரை வண்டியில் அடிச்ச யார் என்னன்னு தெரிஞ்சா இல்லையா? விசாரிச்சுட்டு தானே வரேன். யாருண்ணா அவன்? நீ மூஞ்சியை பார்க்கலையா? இல்லைண்ணே, இடிச்ச அப்புறம் தூரமாக போய் நின்னான். ஆனால் யாருன்னு ஓடி போய் பார்க்கறதுக்குள்ளே எஸ்கேப் ஆயிட்டாங்க. டேய் ஜீவா, சொல்கிற யார் என்னன்னு தெரிஞ்சா இல்லையா? எல்லாம் மீனாவோட அப்பா பண்ண வேலை தானே. அவர் கூடவே ஒருத்தன் இருப்பான்ல, அன்னைக்கு கூட கதிர் மீனாவோட அப்பா அடிச்சப்போ எகிரிட்டு ஒருத்தன் வந்தானே, அவன் தானே. அவனா? அங்கே கடைக்கார ஒருத்தவங்கிட்ட விசாரித்தேன். அவன் தான் ரொம்ப நேரமாக அங்கே நின்றுட்டு இருந்தான். நம்ம அவன் தான் வண்டியில் வந்து தட்டி விட்டுருக்கான். ஏண்டா அந்த ஜனாத்தலுக்கு இன்னும் என்னடா வேணும்? நம்ம கடைக்கு சரக்கு கொடுக்கறத நிறுத்தினா, நம்ம கடைக்கு சரக்கு கொடுத்துட்டு இருக்கவங்கள நிறுத்தினா, இதெல்லாம் பத்தாத தாளுக்கு. இதை சும்மா விடக்கூடாதுண்ணே. சின்ன காயத்தோட போனதுனால பரவாயில்ல, 2 பேரில் யாருக்காவது ஒருத்தருக்கு பெருசாக ஏதாவது ஆயிருந்தா? டேய் கண்டிப்பாக விட மாட்டேன்டா. டேய் இந்த விஷயம் இப்போதைக்கு நம்ம வீட்டில் யாருக்கும் தெரிய வேணாம். ஏன் தெரிய வேண்டாம்? கடையில நஷ்டம் வந்ததா ஜீவா பொண்டாட்டில இருந்து மறைச்சிங்க. கேட்டா அவன் மனசு கஷ்டப்படுவான்னு சொன்னீங்க. இப்ப அவனால முள்ள கீழே விழுந்து அடிபட்டு வந்திருக்கிறான். இது தெரிஞ்சாலும் உங்க வீட்டு பணக்கார மருமக மனசு கஷ்டப்படுமா? அவ ஒருத்திதான் மனுஷியா? அவளுக்காக எங்க வீட்டு பொண்ணு போய் விழுந்து சாகணுமா? இத சும்மா விட முடியாதுன்னு நான் போய் எல்லார்ட்டையும் சொல்லுவேன். மீனாவோட அப்பா தான் முள்ளைய தள்ளி விட்டு கொல்ல பார்த்தாருன்னு நான் எல்லார்ட்டையும் சொல்லுவேன். எத்த
விஷயம் தெரியுமா? உன் மருமைய ஒண்ணு அவரா விழுந்து அடிபடல, அடிச்சு தள்ளி விட்டுருக்காங்க. ஐயோ யாரு? யார் தள்ளி விட்டது? ஏ கஸ்தூரி, சும்மா இருக்க மாட்டியா நீ? என்னே என்ன எதுக்கு நான் தடுக்கிற? அடிச்சு கொல்ல பார்த்தது யாருன்னு தெரியுமா? இதோ மீனா அவங்க அப்பன் ஜனார்த்தனன் தான். ஓடி வந்தவ தானே நீ? அம்புட்டு கோபம் உங்க அப்பனுக்கு இருந்திருந்தா உன்னையே தள்ளிவிட வேண்டியதானே? என் பிள்ளை எதுக்கு தள்ளி விடணும்? அத்தை, கொஞ்ச நேரம் கம்முன்னு இருக்கீங்களா? செஞ்சது மீனாவோட அப்பா, ஏன் மீனா வச்சுக்கிறீங்க? பார்வதி கேக்குறது சரிதானே மூர்த்தி? மீனா அப்பா எதுக்கு முல்லையும் கதிரையும் தள்ளி விடணும்? அவர் பெத்த பொண்ணை தள்ளி விட்டுட்டு ஆசை தீர பார்க்க வேண்டியதானே? மாமா, நிஜமாவே மீனாவோட அப்பா தானா? ஆமா நீ அவரோட ஆள் தான் செஞ்சிருக்கான். நல்லா இருக்கு. கல்யாண மண்டபத்துக்கு வந்து இவ என் மக வாழ்க்கையை பிடிங்கி அழவப்பா, இவ அப்ப ரோட்ல தள்ளி கொலை பண்ண பாப்பானா? இல்ல இல்ல, எங்க அப்பா அப்படி பண்ணிருக்க மாட்டாரு. அவரே அப்படி பண்ணணும்? அதுவும் திடீர்னு. உங்க அப்பா என்ன திடீர்னு செஞ்சாரு? வரிசையா ஏதாவது செஞ்சுக்கிட்டே தானே இருக்காரு. கண்ணனை அடிச்சதுல இருந்து கடையில சரக்க நிறுத்தினது வரைக்கும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை பண்ணிக்கிட்டே தானே இருக்காரு. கண்ணனை அடிச்சிட்டாங்களா? யாரா யாரா கண்ணன் அடிச்சது? ஆமாம்மா, என்ன அடிச்சாக. டேய், நீ வேற கொஞ்சம் அமைதியா இருடா. யார் கண்ணன் அடிச்சது? எல்லாரும் எங்கிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைக்கிறீங்களா? சொல்லுங்க, யார் என் பிள்ளைய அடிச்சது? இல்லத்த, யாரும் அடிக்கல. எதுக்கு நீ இப்ப இவளை காப்பாத்துற? ஏமா, அப்படின்னா உங்களுக்கு எந்த விஷயமும் இது வரைக்கும் தெரியாதா? மீனா தங்கச்சி இங்க வந்தாலாமே, அவளை கொண்டு போய் விடும்போது கண்ணை அவ கூட நின்று பேசிக்கிட்டு இருந்தானா. அதனால ரோட்ல போட்டு உங்க சம்பந்தி ஜனார்த்தனை கண்ணனை முரட்டுத்தனமா அடிச்சிருக்கிறாரு. டேய், கண்ணனை அடிச்சிருக்காங்க, நீங்க எல்லாம் பாத்துக்கிட்டு சும்மா இருந்தீங்களாடா? அம்மா எப்படிம்மா சும்மா இருப்போம்? திருப்பி கொடுத்தாச்சுமா. அம்மா, அண்ணனுங்க 3 பேரும் போய் அவரை திருப்பி அடிச்சிட்டாங்கம்மா. அதுக்கு பதிலுக்கு உங்க சம்பந்தி, அதான் அந்த ஜனார்த்தனை, கடைக்கு வர சரக்க பூரா நிறுத்திட்டாரு. கடையில சரக்கு இல்லையா? டேய், எப்படிடா சமாளிக்கிறீங்க? அதெல்லாம் சமாளிச்சாச்சுமா, விடுங்க. என்னத்த சமாளிச்சீங்க? மா, கடையில ஒரு சரக்கு இல்லாம கடையை மூட மட்டும் தான் செய்யல. கடையில ஒரு பொருள் இல்ல. டெய்லி கடையை நடத்தவே அங்கங்க அலைஞ்சு பொருளை வாங்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் கதிர் தம்பி ஜீவான் போய் அலையிறது உங்களுக்கு தெரியாதா? ஏன் மூர்த்தி அண்ணன் தான் ராத்திரி சரக்கு வாங்க ஊரு ஊரா அலைஞ்சுக்கிட்டு இருக்கு. பத்தாவதுக்கு கூட என் புருஷன் ஜெயந்தல்ல அலைஞ்சுக்கிட்டு இருக்காப்ல. இந்த லட்சணத்துல கடையில நடக்கிறதெல்லாம் மீனாவுக்கு தெரிஞ்சா இவ வருத்தப்படுவான்னு சொல்லி இவகிட்ட சொல்லக்கூடாதுன்னு எங்களை எல்லாரையும் மிரட்டி வச்சிருக்காக. கடையை திவாலாக்குனது பத்தாதுன்னு இப்ப கதிர் தம்பியும் முல்லையும் கொல்ல வேற பார்த்திருக்காங்க. இவ்ளோ நடந்திருக்கு. நானும் இந்த வீட்ல தானே இருக்கேன். ஆனா ஒருத்தர் என்கிட்ட சொல்லல. எப்படி சொல்லுவாங்க? சொன்னாதான் இந்த மகாராணிய நீங்க 2 வார்த்தை கேட்டுருவீங்கல்ல, அப்புறம் இந்த மகாராணிக்கு அப்படியே வலிக்கும்ல. அத்தை, விடுங்க அத்தை. இப்ப நடக்க போற விஷயத்த மட்டும் இப்ப பாப்போம். நடந்து முடிந்த விஷயத்தெல்லாம் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு என்ன ஏதாவது இருக்கா? இல்ல அதையும் போட்டுட்டு என்கிட்ட சொல்லாம மறைக்கிறீங்களா? அத்தை, அம்மா, கடையில பிரச்சனை நடந்ததுமா உண்மைதாம்மா. இப்ப எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு வருதுமா. அன்னைக்கே சொன்னேன், இவ இந்த வீட்டுக்கு வேண்டான்னு. யாராவது கேட்டாதானே?
மண்டபத்துக்கு வந்துட்டா விட்டுட முடியாதுன்னு ஜீவாவுக்கு கட்டி வச்சு இப்போ மொத்த குடும்பத்தையும் நாசமாக்கிட்டீங்கல்ல. மா வேணாம்மா. என்னடா வேண்டாம்? உங்களை இவ அப்பா கொல்ல பார்த்திருக்கான். இப்போ நான் பேசக்கூடாதா? நீ பேசாம இரு. எங்களுக்கு தான் ஒன்றும் ஆகலை இல்லைம்மா. ஒன்னும் ஆகலையா? இதுக்கு பேர் என்னடா? நீ என்ன மூர்த்தி, இவ ஒருத்திக்காக மத்த எல்லாரையும் பலி கொடுக்க போறியா? அம்மா என்னம்மா நீங்க அவங்க அப்பா செஞ்சதுக்கு பாவம் இந்த பிள்ளை என்னம்மா செய்யும்? இவ இங்க வந்ததுனால தானடா அந்த ஆள் எல்லாம் செய்யறான். அவருக்கு அம்புட்டு ஆத்திரம் இருந்தா அவர் பெத்த பொண்ண கொல்ல வேண்டியதானே? எதுக்குடா ஏன் பசங்களை கொல்ல பார்க்கணும்? இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. கடையில பிரச்சனை வந்திருக்கு. கண்ணனை அடிச்சிருக்காங்க. இப்போ இது. ஏய், இன்னும் ஏண்டி இங்க நிக்கிற? வெளியே போடி. இந்த கடையை உருவாக்கத்துக்கு இவங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டார்னு உனக்கு தெரியுமாடி? உயிரை கொடுத்து மேல கொண்டு வந்தாரு. அவர் போனதுக்கு அப்புறம் கடன் பிரச்சனையில இந்த வீடு எவ்வளவு கஷ்டப்பட்டதுன்னு தெரியுமா? அப்புறம் மூர்த்தி தலையெடுத்து பசியும் பட்னியுமா மொத்த உழைப்பையும் போட்டு இந்த கடையை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தான். என் 3 பிள்ளைங்களுக்கும் அதுல பங்கு இருக்கு. ஏன் தானும் அதுக்காக எவ்வளவு உழைச்சிருக்கா தெரியுமா? அந்த கடையை வச்சுதான் நாங்க எங்க கடனை அடைச்சோம், இந்த வீட்டையும் மீட்டோம். அந்த கடை இல்லைன்னா இங்க ஒண்ணுமே இல்ல. அத அழிக்க பாக்குறானா உங்க அப்பன்? எவ்வளவு திமிரு இருக்கணும். கடை இல்லைன்னா நீங்க சோறு தின்ன வேண்டாம். விடுங்கம்மா. முடியாதுடா. பெத்த வயிறு எரியுது. எவ்வளவு சந்தோஷமா இருந்த இந்த குடும்பத்துல இவ்வளவு கூட்டிட்டு வந்து மொத்தமா எல்லாத்தையும் அழிச்சிட்டீங்களேடா. அடியே, என் பிள்ளைங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்துச்சு, ஜீவா பொண்டாட்டின்னு எல்லாம் பார்க்க மாட்டேன். இப்பவே கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளி இருப்பேன். நான் சொன்னா என் ஜீவா கண்டிப்பா கேப்பாண்டி. விடுங்கத்த, அதான் பெருசா ஒன்னும் ஆகலல்ல. பெருசானா எப்படி? இன்னும் இவ கையை காலை உடைச்சுக்கிட்டு படுத்த படுக்கையா கிடக்கணுங்கிறியா? இல்ல சித்தி. அம்மா சும்மா இருமா, நீ வேற. ஆனா இப்பவும் சொல்றேன், உன் அப்பாவால பாண்டியன் ஸ்டோர்ஸ் கடைக்கு ஒரு பிரச்சனை வந்து கடைய ஒரு நாள் மூடினாங்க. நீ இங்க இருக்க முடியாது. கிளம்பி உன் வீட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என் மகனுங்க யார் தடுத்தாலும் நான் இந்த விஷயத்துல கேட்க மாட்டேன். அப்புறமும் என் பிள்ளைங்க நீதான் முக்கியம்னு சொன்னாங்கன்னா என்ன அன்னைக்குதான் கடைசியா உயிரோட பாப்பானுங்க. அம்மா. அடியே, இப்பவும் உனக்கு வெக்கம் மானம் ரோஷன்னு இருந்துச்சுன்னா இன்னும் நீ இந்த வீட்டுல இருக்க மாட்டடி. உன் அப்பன் கடைய காலி பண்ண பாப்பான். என் பிள்ளைங்க எல்லாரும் கஷ்டப்படுவானுங்க. நீ இங்க உட்காந்து திம்பியா? நல்லா இருக்கடி நியாயம். போதுமா, விடுங்கம்மா. என்னம்மா நீங்க இவங்க அப்பா செஞ்சதுக்கு பாவம் இந்த பிள்ளை என்னம்மா செய்ய? ஏமா அந்த பிள்ளைய பிடிச்சி சும்மா திட்டிட்டே இருக்கீங்க? டே ஜீவா, இவளை கொண்டு போய் இவ அப்பா வீட்லயே விட்டுடு. அப்பதான் அந்த ஆளுக்கு கஷ்டம் தெரியும். இன்னும் ஏன் இங்க இருக்கா? கொண்டு போய் விட்டுட்டு வாடா. அத்த போதும். இவ மூஞ்ச பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. இவ இந்த குடும்பத்தை இல்லாம ஆக்கிடுவான்னு எனக்கு அப்பவே தோணுச்சு. அதத்தான் இவ இப்ப செஞ்சிருக்கா. கிராதகி, பாவி. என்னம்மா நீங்க திரும்ப திரும்ப சொல்ல இப்படியே பேசிக்கிறீங்க? சும்மா இருடா.